இருள் சூழ்ந்து நம் வாழ்க்கை அகப்பட்டிருக்கு. அதாவது எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் இருளிலே இருந்து வழி தெரியாமல் அந்த காரியம் எல்லாம் தடையாகின்றது என்பவர்களுக்கு அம்மா சொன்ன வாக்கு, முழு சந்திர ஒளியினில் என்னை நோக்கி சரணாகதி அடைந்து பாலபிஷேகம் செய்யும் பொழுது, அந்த பால் என்பது ஒருவருடைய சுமையையும் பாவம் தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கின்றது. அவர்கள் எதை நோக்கி செல்கின்றார்களோ அதற்கு வழியாக இருக்கிறது தான் இந்த பாலபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அதாவது ஒரு மனிதன் தன் வாழ்வில் சுமந்த சுமையினுடைய வழிகளை உயிரோட்டமான அந்த பாலினுடைய உணர்வுகள் ரூபமாக அம்பாள் மேலே நம்ம ஊற்றும் பொழுது, ஒவ்வொரு பக்தனும் நமக்கு எந்த சூழலை கொண்டு நமக்கு அபிஷேகம் செய்கின்றால் அந்த பக்தனுக்கு எதை இப்பொழுது முதன்மையாக தரப்பட வேண்டும் என்கின்ற உணர்வை உணர்ந்து தருபவள் தான் இந்த மேச்சேரி அம்மா. எல்லாம் பாலபிஷேகம் பண்ணிடலாம், 1 லிட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம், 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்றது இல்லை. உயிரோட்டமான பாலை கொடுக்கணும். பாக்கெட் பால் இல்லாமல் கறந்த பாலை அந்த தேவிக்கு அபிஷேகம் செய்வது தான் அந்த அம்மாவினுடைய அருளை முழுமையாக பெறுவது. அதற்கான நம்ம வழியை ஏற்படுத்தி கொள்வது தான் நிலையானது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அம்மாவினுடைய அற்புதமான வாக்கு.